2 ஸ்பூன் நெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் பன்னீரை ஒவ்வொன்றா அதில் போட்டு நல்லா லைட் கோல்ட் கலர் வர வரைக்கும் லைட்டாக அதை ஃப்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக அந்த பட்டை சோம்பு போட்டு செவந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா அப்படி ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அது 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதில் தக்காளி, இஞ்சி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு நல்லா சோம்பு போட்டு அரைச்சி வச்ச அந்த விழுதை அப்படியே இதில் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு அதையும் நல்லா கிண்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கிண்டி நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் எல்லாம் ஒவ்வொன்றா அதில் போட்டு இப்போ அரைச்சி வச்ச தேங்காய், கசகசா, முந்திரி இதெல்லாம் போட்டு சோம்பு 2 பூண்டு அதெல்லாம் போட்டு அரைச்ச விழுது அதில் போட்டு நல்லா லைட்டாக அப்படி கிண்டி விடணும். 2 கொதி வந்து கருவேப்பிலை போட்டு இறக்கிற வேண்டியதான். நல்லா சிக்கன் கிரேவி அந்த டேஸ்ட்டில் அந்த பன்னீர் கிரேவி சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முட்டை தோசைக்கு எல்லாத்துக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ நம்ம சப்பாத்தியோட டேஸ்ட்டு பார்க்கலாமா? இப்போ டேஸ்ட் பார்க்கலாமா?